கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கணும், அந்த காரியங்கள்ல தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவன் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஜனம் கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது பிதாவை நோக்கி நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு அருளப்படும். அதே 15ஆம் அதிகாரம் யோவான் 15:7 பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப தேவ ஜனம் தேவனிடத்துல கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், கிரியை செயல்படணும்னா நம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும். அப்பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க, நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கனி கொடுக்கிற கொடியை தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்னா, யோவான் 15:2 படி கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் சுத்தம் பண்ணுவார். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும், தேவனிடத்துல கேட்டுக்கொள்வதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கனி கொடுப்போம், பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.